ஜெயலலிதா சமாதி அருகில் சிறுத்தபடி செல்ஃபி எடுத்த சர்ச்சையில கருணாஸை தொடர்ந்து அஜித்தும் மாத்திருக்காங்க. ஆமாங்க, இதை கேட்ட உடனே வந்துட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நம்மளுடைய இரும்பு மனுஷியான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இவங்களோட இறப்பு வந்துட்டு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இதை தொடர்ந்து அவங்களோட கடைசி அஞ்சலிக்காக வந்துட்டு ராஜாஜி மஹால்ல அவங்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல அஇஅதிமுக கட்சி பணியில் இருக்கும் கருணாஸ் வந்துட்டு ஒரு ரசிகர் கூட வந்துட்டு சிரிச்சபடியே வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. இதையே வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சு. அதை தொடர்ந்து கருணாஸ்க்கு எதிராக பல பேர் வந்துட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து ஜெயலலிதா மறைந்த போது நடிகர் அஜித் பல்கோரியாவில் படப்பிடிப்புல இருந்திருக்காரு. எனினும் ஜெயலலிதாவின் மேல் உள்ள அன்பால் உடனடியாக படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு அவர் சென்னை வந்திருக்காருங்க. சென்னை வந்து இறங்கிய உடனே நேரா வந்துட்டு மெரினா கடற்கரையில ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காராம். இந்த நிலையில ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கேட்டுக்கொண்டதற்காக அவர் செல்ஃபில சிரிச்சபடியே வந்துட்டு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இது குறித்த படம் வந்துட்டு சமூக வலைதளங்களில் இப்போ வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பேஸ்புக், ட்விட்டர் என்ற வலைதளங்களில் அஜித்திற்கு எதிராக பல பேர் வந்துட்டு கருத்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றார். அஜித் ரொம்ப நல்லவராச்சு, ரொம்ப பண்பா நடந்துக்கிறவராச்சு, அவரா இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு திரையுலகில் இருக்கவங்களாம் கூட வந்துட்டு இப்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில் அஜித் நேற்று மாலை மீண்டும் பல்கோரியா நோக்கி மீண்டும் புறப்பட்டாங்க. கருணாஸ் போன்று அஜித்தும் இந்த செல்ஃபி சர்ச்சைக்கு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில இருக்கவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அஜித் சாரோட ரசிகர்களே வந்துட்டு இது குறித்து மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.